ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி காலையில் இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். 4:45 தான் எந்திரிச்சு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இன்றைக்கி கடைக்கு வந்தாச்சு. கடையிலேயே விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம். இன்றைக்கி சாயங்காலம் பானிபூரி மட்டும் தான் போடலான்னு இருக்கேங்க. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி சண்டே அதனால் அவ்வளோ சேல்ஸ்லாம் ஆகாது. அதனால் இன்றைக்கி காலையில் எதுவும் செய்யலை. சாயங்காலம் பானிபூரி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சுங்க. நமக்கும் இன்றைக்கி ஃப்ரீ வேணும்ல. வீட்டில் ஏதாவது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதனால் பூஜை வேலை முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம நான்வெஜ் செய்யும்போது நம்ம போய் பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டுருக்கோம்னா அந்த காலையில் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நம்ம கடையிலே விளக்கேற்றிருக்கோம். எப்படி விளக்கேற்றிருக்கணும் வாங்க பார்க்கலாம். விளக்கெலாம் நல்லபடியாக ஏற்றியாச்சுங்க. நம்ம விளக்கெலாம் ஏற்றியாச்சு. ஏன்னா இன்றைக்கி சண்டே பிள்ளைங்க இருக்காங்க. அதனால் நான்வெஜ் ஏதாவது செய்யணும். என்ன நான்வெஜ் எடுக்கிறது அப்படின்னு என்னென்னு தெரியல. இனிமேல் தான் யோசிக்கணும் என்ன செய்கிறதுன்னுட்டு. மத்தியானம் காலை டிஃபன் முடிஞ்சிடுச்சுங்க. காலையில் தக்காளி சட்னியும் இட்லியும் அவிச்சாச்சு. அது எப்படின்னா தக்காளி சட்னி நல்லா நல்லா சூப்பராக இருக்கும். 10 நாள் ஆனால் கூட கிடாதுங்க அந்த சட்னி. டேஸ்ட்டாக அரைச்சி மிளகாலாம் வச்சு சூப்பராக அரைச்சி செஞ்சேன். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா தொக்கு மாதிரி வச்சுட்டு சுட சுட இட்லி ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு வந்தாச்சு. நீ மத்தியானம் என்ன வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மீன் செஞ்சால் நானும் எங்கள் பாப்பாவும் தான் சாப்பிட முடியும். 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க. இது ப்ராய்லர் எடுக்கிறதே கிடையாது. எப்போயாவது எடுக்கிறது அவங்க சில்லிக்காண்டி ஒரு ஏதோ அப்படின்ட்டு நாட்டுக்கோழி தான் எடுக்கலான் இருக்கேன். பார்ப்போம் என்ன எடுக்கிறது என்னன்னு தெரியல. பார்ப்போம் யோசித்து பார்த்துட்டு இன்றைக்கி மத்தியானம் என்ன சமையல்னு சமைக்கிறதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். என்ன சமைக்கிறதுன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்ங்க. நேற்று இன்னொரு விஷயங்க. நேற்று தூள் பஜ்ஜி ரொம்ப ஓடலைங்க. வெறும் 5 பிளேட் தான் ஓடிச்சு. 100 ரூபாய்க்கு தான் ஓடிச்சு. 100 ரூபாய்க்கு ஓடிச்சு. அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. அது நம்ம சரி அது கெடாது. அதனால் நம்ம சேல்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா பழசுலாம் நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம கூட சாப்பிட்டுக்கலாம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மிஞ்சிச்சு. ஒரு 3 பிளேட்டுக்கு மிஞ்சிச்சு. அது வீட்டில் கொண்டு போய் வச்சாச்சுங்க. நேற்று நான் சொல்லணும்ல எவ்வளோ ஓடுது என்னன்ட்டு. அதனால தான் ஒரு 5 பிளேட்டு 100 ரூபாய்க்கு ஓடிச்சு. 100 ரூபாய்க்குனா நேற்று லாபம் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா ஆனியன் விற்கிற விலைக்கு ஒரு பாக்கெட் கடலை மாவு 85 ரூபா, ஆயிலு, வெங்காயம், அப்புறம் நம்ம செய்து எல்லாமே கேட்டால் 285 ரூபா வருது. நமக்கு 100 ரூபா தான் கிடந்துச்சு. லாபம் இல்லை, நம்ம சாப்பிட்டோம். அதான் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு சாப்பிட்டோன்ற மாதிரி நினச்சிட்டு நேற்று இது ஓடியாச்சு, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்ங்க.